சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறத மட்டும்தான், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம்தான் நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன சொல்லித்தர போறீங்க, இதெல்லாம் செகண்ட் தான். இதுதான் வாழ்க்கையா நம்ம கொண்டு போகணும். எல்லாம் முயற்சி பண்றோம், பட் ஆனா இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா, அது அப்படி மாத்திக்கும் போது கஷ்டமா இருக்காது. என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் தான் சொல்லணும், பிரதீப் சார். பட் ஆனால் சாரை வந்து எனக்கு ஜூன்ல இருந்து தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு சின்னதுலேருந்தே மெடிடேஷன் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டிஃபால்ட்டாக நான் பண்ணுவேன். ஒரு தேடல் இருந்தது, மெடிடேட் பண்ணுவேன், பட் ஏதோ ஒரு தேடல் இருக்கும். அப்படி ஒரு தேடல் இருக்கும்போது சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் பரங்கிப்பேட்டை பாபாஜி கோயிலில் மெடிடேட் பண்ணும்போது இந்த டிஓடி பண்ண ஜாயின் பண்ணியிருந்த ஒருத்தர், அவர் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷனை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து அப்ரோச் பண்ணி லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்துட்டு டிஓடியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்படி தான் எனக்கு வந்துட்டு விஹெச்எஃப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய கோர்சஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நிறைய கோர்சஸ் இப்போல்லாம் யாரும் சொல்லி தரதில்லை. ரியலி அதுதான் உண்மை, நான் பார்த்த வரைக்கும். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலி நான் சொல்கிறேன், சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறத மட்டும்தான், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம்தான் நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன சொல்லித்தர போறீங்க, இதெல்லாம் செகண்ட் தான். ஈவன் ஒரு பொண்ணுக்கு வந்து பேசக்கூட தெரியாது எங்களோட இந்த கிளாஸ்ல. அப்ப அதை சார் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள பேச வச்சு, இங்கிலீஷ் கூட அந்த பொண்ணுக்கு பேச வராது. அப்ப அவங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க வந்துட்டு இங்கிலீஷ்லயே பேசினாங்க. அப்ப அந்த பொண்ணே எனக்கு இன்ஸ்பயர் ஆயினாங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் ஒரு சபையில இல்ல ஒரு கிளாஸ்ல இப்ப பேசணும்னாலும். பட் அந்த பொண்ணு தமிழ்லையும் பேச வச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இங்கிலீஷ் பேசும்போது அந்த பொண்ணு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ப்ராக்டிசஸ் நிறைய சார் வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. பட் எல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல இதை லைஃப் ஸ்டைலா, இதுதான் வாழ்க்கையா நம்ம கொண்டு போகணும். எல்லாம் முயற்சி பண்றோம், பட் ஆனா இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா, அது அப்படி மாத்திக்கும் போது கஷ்டமா இருக்காது. மெடிடேட் பண்ணணும், என்னால முடியறது இல்லை எல்லாரும் சொன்னீங்க. சிலர்லாம் எனக்கு நாங்க போய் வெளியே போய் டீச் பண்ண அந்த ப்ராக்டிஸ் நாங்க இது பண்ணும்போது உட்கார முடியறது இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கூட, எல்லாமே சொல்றாங்க. பட் ஆனா ஒன்லி திங் என்ன, நமக்காக தான் பண்றோம். ஓகேவா, எதுக்காக பண்றோம்? லைஃப் இஸ் ஒன்ஸ். அதே மாதிரி லைஃப் வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, என்னோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். நேத்து என் கை விட்டு போயிடுச்சு, நாளைக்கும் என் கையில இல்லை. ஸோ இன்னைக்கு மட்டும்தான் என் லைஃப், இன்னைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மொமெண்ட். அதுல மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாமே, நீங்க இது எல்லாமே வரும், கவர் ஆகும். சார் சொல்றது எல்லாமே டே டு லைஃப் நீங்க பண்ண வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு இது. இதை வந்து நம்ம வந்து ஒரு புதுசா ஒண்ணு எடுத்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. திஸ் இஸ் த ரைட் திங், இதுதான் சரியான பாதை. அதை புரிஞ்சுக்கிட்டோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் தானாவே நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.